பீதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை: முறைகேடான செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே, பேரிடரின் நாளில் அவற்றால் உனக்கு பயனிராது. Don't rely on dishonest wealth, it will do you no good on that day of disaster. சீராக்கின் ஞானம் அதிகாரம் 5 வசனம் 8. நேர்மை இல்லாமல் வாழக்கூடாது. அவ்வாறு வாழ்ந்தோம் என்றால் நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவால் தண்டிக்கப்படுவோம். இதுதான் உண்மை. பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சமில்லாமல் இருக்காதீர்கள். ஆண்டவரிடம் திரும்பிச் செல்ல காலம் தாழ்த்தாதீர்கள். நாட்களை தள்ளி போடாதீர்கள். ஆண்டவரின் சினம் திடீரென்று பொங்கி எழும். அவர் தண்டிக்கும் காலத்தில் நீங்கள் அழிந்து விடுவீர்கள். ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது. அதுதான் உங்களை காப்பாற்றும். உங்களின் செல்வங்களோ, உங்களின் நண்பர்களோ, உங்களின் உறவினர்களோ, உங்கள் பதவிகளோ உங்களை காப்பாற்ற முடியாது. நாம் செய்யும் ஒவ்வொரு பாவத்திற்கும் கணக்கு கேட்கப்படும். இதை உணர்ந்து உண்மையான மனஸ்தாபப்பட்டு நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் மன்னிப்பு கேட்டு திருந்தி வாழுவோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். பாவம் என்றொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா. பாவம் என்றொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா. தேவனே உம் திருப்பாடுகளால், தேவனே உம் திருப்பாடுகளால் என்னை தேற்றிடவே நீ இறந்தாயோ. எடை நான் தருவேன் இறைவா, உன்னிடயத்தின் அன்பு கீடாக. எடை நான் தருவேன் இறைவா, எடை நான் தருவேன் இறைவா.